கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்பொழுது உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. இந்த மாதம் தேவன் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஓபேத்-ஏதோம் வீட்டை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன? முதல் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தின் காரியத்தை அறிந்து அவன் அதிகாலையிலே தேவனை தேடினான். இரண்டாவது, அந்த உடன்படிக்கை பெட்டியில இருந்தது ஆரோனுடைய தளிர்த்த கோல். அதையும் அவன் அறிந்திருந்தான். அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எண்ணாகமும் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது 6லிருந்து 13 வாசிக்கும் போது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோல் அவருடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களாய் கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காருக்கு விரோதமாய் அடையாளமாக பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு வந்து வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் மோசே ஆரோனுக்கும் விரோதமாய் கர்த்தர் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள ஏலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலியத்தின் குமாரனாகிய ஊனையும் கூட்டிக் கொண்டு இவர்களுக்கு விரோதமாய் ஆலயத்திற்குள் பிரவேசித்து அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார். நீங்கள் என்னாகும் 16:1 10 வாசித்து பாருங்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் தேவ சமூகத்திலே கதறி அழுகிறார்கள். அப்பொழுது தேவன் அவரிடத்திலே சொல்கிறது, நீங்களும் உங்கள் பரலோக அக்கினியை இறக்குங்கள், அந்த அந்நிய அக்கினியை கடந்து வரட்டும். நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 250க்கு மேற்பட்ட அந்த குடும்பத்தினர் அப்படியே அந்த அந்நிய அக்னியை கொண்டு வரும்போது பாதாளம் பிளந்து அவருடைய குடும்பத்தோடு அவருடைய எல்லா பொருட்களோடு கீழே பூமியிலே அப்படியே அவர்கள் மடித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மோசே ஆரோனோடு நின்றவர்களை கர்த்தர் பரிசுத்தவான்களாய் தெரிந்து கொண்டார்கள். அவர் முறுமுறுக்க தொடங்கின போது கர்த்தர் மோசேயை நோக்கி 12 கோத்திரத்திலே அந்த கோல்களை கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வை என்று சொல்லும் போது, அது எல்லாருடைய கோல் ஒரு சாதாரண கட்டை தான். எல்லாரும் வெட்டி கொண்டு அந்த ஒரு கோல் எப்படி இருக்கோ ஒரு கட்டை, அதை தான் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் காலையில எழும்பி பார்க்கும் போது ஆரோனின் கோல் மாற்றம் துளிர்த்து அது பூ பூத்து அது வாதுமை பழத்தை கொடுத்ததை, கனியை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, யார் தேவனால் பிரித்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். இந்த காலை வெளியில கூட அந்நிய கிரியைகள், நாம் ஒரு தேவனை அறிந்து கொண்ட பின்பு அந்நிய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. பழைய பாரம்பரியங்கள், பழைய சடங்காசாரங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த சமுதாய கட்டுகள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடாது. நாள் பார்க்கிறது, நிமிடம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, சாதகம் பார்க்கிறது, நல்ல நாள் பார்க்கிறது, இதையெல்லாம் தேவன் அறிவிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற எந்த கிரியைகளையும்
கர்த்தர் அருவருக்கிறார். நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. அந்நிய அக்கினி உன் வாழ்க்கையில நுழையக்கூடாது. அந்த அந்நிய அக்கினி இருக்குமானால் பாதாளம் உனக்காக பிளக்கப்படும் என்பதை நீ மறந்து போகாதே. இன்றைக்கு ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆனால் ஆரோனின் கோல் துளிர் விட்டது, பூ பூத்தது, வாதுமை பழத்தை கொடுத்தது. இன்றைக்கு அது பரிசுத்தப்படுத்தப்பட்டு அது தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான் என்று கர்த்தர் அதை அறிந்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சாட்சியின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்திலே விரும்புகிறார். தொடர்ந்து விட்டு வந்த எகிப்தை நீங்கள் திரும்பி பார்க்க கூடாது. விட்டு வந்த சனகாசாரத்தை நீ நோக்கி பார்க்க கூடாது. விட்டு வந்த பாரம்பரியத்தை நீ அனுசரிக்க கூடாது. நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் சொல்கிறார், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி நான் உங்களை என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் பரிசுத்தர். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே நான் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை பரிசுத்த சந்ததியாய் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கும் போது நீ திரும்ப விட்டு வந்த எகிப்தையோ, திரும்ப ஆண்டவருக்கு விரோதமான வேதத்தில் இல்லாத காரியங்களை நீ அனுசரிப்பாய். ஆனால் எப்படி உன்னுடைய கோல் தளிர்க்கும், உன்னுடைய கோல் பூ பூக்கும், உன்னுடைய கோல் கனி கொடுக்கும் என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்நிய அக்கினியை நீ ஆலயத்திற்குள் கொண்டு வரக்கூடாது. அந்நிய அக்கினியை உன் வாழ்க்கையிலே நீ அனுசரிக்க கூடாது. அந்நிய அக்கினி உன் குடும்பத்தார் மத்தியிலே காணப்படக்கூடாது. நீ தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, நீ தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. பாரம்பரிய கட்டுகள், ஜாதி கட்டுகள், சமுதாய கட்டுகள் உன் வாழ்க்கையில் இடம் பெறக்கூடாது. நீ வேத பிரமாணத்தின்படி ஜீவிக்கும்படி கர்த்தர் உன்னை எடுத்திருக்கிறார். மொட்டை அடிப்பது, காது குத்துவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நலுங்கு வைப்பது, இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம். இதை சீ என்று நீ அருவருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓபேதேதோம் இதையெல்லாம் அறிந்தது நிமித்தம் அவன் ஒரு அந்நியனாய் இருந்த போது கூட அந்நிய கிரியைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டபடியினால் தேவன் அவனையும் அவன் வீட்டாரையும் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஒரு வீட்டிலே சாபம் இருக்க காரணம் என்ன? சமாதானம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன? பிரிவினைகள் இருக்க காரணம் என்ன? சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை சிதறி போயிருக்கிற ஒரு காரணம் என்ன? அந்நிய கிரியைகள் உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுவது. இது எச்சரிப்பின் சத்தம். இந்த மாதம் கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். அந்த அந்நிய கிரியைகளிலிருந்து நீ பிரித்து எடுக்கப்பட்டு நீ கடந்து வரும்போது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உன்னை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆரோனின் கோல் தளிர்த்து ஆண்டவரை பூ பூத்து வாதுமை பழத்தை கொடுத்தது போல் கர்த்தாவே, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி அப்பா. அந்நிய அக்கினி எங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு ராஜா ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த சந்ததியாய் காணப்படும்படி உமக்கேற்ற பரிசுத்தத்தை நாங்கள் தரித்து கொள்ள எங்களை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர். அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதப்பா. ஓபேதேதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட காரணம் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டது நிமித்தம்தான். இன்றைக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு வீடும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்தத்திற்கு விரோதமாய் காணப்படுகிற கிரியைகளை ஆண்டவரை அப்புறப்படுத்த, அந்த அந்நிய அக்கிரிகளை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அதை அனுசரிக்காமல் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.